பழமையான ஆலிஸின் அதிசய நூலகம் நகரின் மத்தியில் அமைந்திருந்தாலும் அதன் மௌனத்தால் எப்போதும் தனித்து நின்றது. யாரும் அறியாத அந்த நூலகத்தின் ஒரு மூலையில் தூசி படிந்த ஒரு மரப்பெட்டிக்குள் ஒரு தங்க நிற பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது காலம் உறையும் மாயப்புத்தகம். ஒரு மாலை பொழுதுல நூலக பாதுகாவலரின் பேத்தியான நிலா தனது தாத்தாவுடன் நூலகத்தில் சிரித்து விளையாடினாள். அவர்கள் சிரிப்பொலி நூலகத்தின் அமைதியை கலைத்தது. பின்னர் நிலா சும்மா விளையாட்டாக அந்த மரப்பெட்டியை திறந்து உள்ளே இருந்த கனமான அந்த புத்தகத்தை எடுத்தாள். புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்த அடுத்த நொடி நூலகம் உறைந்தது. மணற்கடிகாரத்தின் மணல் அசைவற்று நின்றது. நேரம் உறைந்ததை காட்டியது. ஜன்னல் வழியே பறந்து வந்த ஒரு வண்ணத்து பூச்சி நடுவானில் அப்படியே உறைந்தது. தாத்தா ஒரு புத்தகத்தை எடுக்க நீட்டிய கையோடு அப்படியே சிலையாகி போனார். இந்த உலகத்தில் நிலாவை தவிர வேறு எதுவுமே அசையவில்லை. ஆச்சரியமும் குழப்பமும் கலந்த பார்வையுடன் சுற்றுமுற்றும் பார்த்த நிலா ஜன்னலுக்கு அருகில் வந்து வெளியே எட்டி பார்த்தாள். அங்கே நகரத்தின் பரபரப்பான வீதிகள், வாகனங்கள், மக்கள் என எல்லாமே நடுவானில் அப்படியே உறந்து நின்றிருந்தன. கடற்கரையில் அலைகள் கரையை தொடும் முன் கண்ணாடி போல அப்படியே நின்றன. குழந்தைகள் விளையாடும் இடத்தில் அவர்களின் அசைவுகள் சிலையாயின. இந்த அபூர்வ நிகழ்வை என்னவென்று உணராத நிலா நூலகத்துக்குள் திரும்பினாள். அவளுக்கு அருகில் உறந்து நின்ற வண்ணத்துப் பூச்சியை பார்த்தாள். மெதுவாக தனது கையை நீட்டி அதன் மெல்லிய சிறகுகளை தொட்டு பார்த்தாள். அந்த தொடுதலில் ஒரு விசித்திரமான உணர்வு நிலாவின் உள்ளத்தில் பரவியது. நேரம் தன் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்பதை நிலா உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. மாயப் புத்தகத்தின் மர்மம் அவளை சூழ்ந்து கொண்டது.